வணக்கம். இது தரமைந்து பிரமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்கு கடந்த கால அரச பரீட்சை தாள்களிலும் என்னுடைய பயிற்சி தாள்களிலும் இடம்பெற்ற வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் காணொளியூடாக, அதாவது சூம் வகுப்புகளாக நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். நிகழ்நிலை வகுப்பாக இப்பொழுது அக்ஷயா எனும் மாணவி தனது அக்ஷயா எனும் பெயரே நான் சொல்லிட்டேன். அவ தன்னுடைய பெயர், தன்னுடைய ஊர், தான் படிக்கிற பாடசாலை பற்றி சொல்லிவிட்டு அவளுடைய சந்தேகமான கேள்வியை கேட்பா. அக்ஷயா, கேளுங்கம்மா. மின்னொளி செய்கை உள்ள ஒரு பாதசாரி கடவை கடக்கும் இடத்தில் சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் மாறி மாறி ஒழுகின்றன. சிவப்பு நிறம் 90 செகண்டுக்கும் பச்சை நிறம் 15 செகண்டுக்கும் ஒளிர்கின்றன. முதலில் சிவப்பு நிறம் ஒளிருமெனின் அவ்வேளையில் இருந்து 5 நிமிடத்தினுள் பச்சை நிறம் மொத்தமாக எத்தனை செகண்டுக்கு ஒளிரும்? வெரி குட். இது 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் 1 32வது வினா. வெரி குட், வாழ்த்துக்கள். இப்படியான சந்தேகங்களை தெளிவுபடுவது பிள்ளைகளுக்கு எதிர்கால பரீட்சையை வெற்றி கொள்வதற்கு சாதகமாக அமையும். இப்ப அக்ஷயா என்கிற மாணவி கேள்வியை கேட்டீர்கள். நீங்கள் எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எந்த பாடசாலையில படிக்கிறீங்க, அதை சொல்லுங்கம்மா. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடுப்புக்குளம் நகரில் இருக்கிறேன். எங்கேயோ சொல்லி போட்டு இப்போ ஓட போறீங்களா? அவசரமா எங்கேயோ ஓட வேண்டி இருக்கா? மெதுவாக சொல்லி பழகுங்கோ, ஒரு அவசரம் இல்லை. எந்த ஊர், எந்த பாடசாலை என்றதை சொற்களை அச்சுறுத்தி சொல்லி பழகுங்க. சொல்லுங்கம்மா. ஊர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடுப்புக்குளம் நகரத்தில் இருக்கின்றேன். வெரி குட். உடுப்புக்குளம் தமிழ் வித்தியாலயம். வெரி குட், வெரி குட். பெயர் அக்ஷயா. அப்பாக்கு பேர் ரகுராமன். ரகுராமன், ரைட், வெரி குட். நல்லா பாத்தீங்களா, அவரு ஆரம்பித்து வைத்தால் இவ்வளவு தெளிவாக பேசுறாண்டு. ஆற்றல் உள்ள பிள்ளை. வாழ்த்துக்கள் அம்மா. உங்களுக்குரிய டவுட்டுக்குரிய கேள்வியை காண்பித்து நான் கேள்விக்கு விடைகான் விளக்கம் உங்களுக்கு எது விளங்கவில்லை என்பதை உங்களிடமிருந்து வினாவிய பிறகு உங்களுக்கு விளக்கம் தருகிறேன், கவனிங்கோ. இப்ப இதுல 32வது கேள்விதான் உங்களுக்கு விளங்கவில்லை. இதுல உங்களுக்கு விளங்காத விடயத்தை நீங்க சொன்னாதான் நான் விளக்கம் சொல்லக்கூடியதாக இருக்கும். எல்லாருமே நீ சவுண்டை மியூட் பண்ணி இருங்கோ. இத வாசிக்கமா இருக்கா? மின்னொளி செய்கை உள்ள ஒரு பாதசாரி கடக்கும் இடத்தில் சிவப்பு நிறமும் பச்சை நிறமும் மாறி மாறி ஒளிர்கின்றன. சிவப்பு நிறம் 90 செகண்டுக்கும் பச்சை நிறம் 15 செகண்டுக்கும் ஒளிர்கின்றன. முதலில் சிவப்பு நிறம் ஒளிருமெனின் அவ்வேளையில் இருந்து 5 நிமிடத்தினுள் பச்சை நிறம் மொத்தமாக எத்தனை செகண்டுக்கு ஒளிரும்? கேள்வியில உங்களுக்கு என்ன விளங்கவில்லை? இப்ப நிமிடம் செகண்ட் தெரியுமா? அது தெரியும் சார். சொல்லுங்க. 5 நிமிடத்திலே எத்தனை செகண்ட் இருக்கின்றது? 5 நிமிடத்துல செகண்ட் 1 நிமிடத்துல 60 செகண்ட். 5 நிமிடத்திலே எத்தனை செகண்ட் அம்மா? 300 செகண்ட் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இப்ப கேள்வி என்னென்றால், மின்னொளி செய்கை உள்ள வெளிச்ச ஒரு கம்பத்தில கடக்கும் இடத்துல, அதாவது நான் அதை கீறி காட்டுறேன் பாரம்மா. இப்படியாக ஒரு மின்னொளி செய்கை இருக்கின்றது. இங்க கம்பத்தில 2 வகையான விளக்குகள் இருக்கின்றது. ஒன்று சிவப்பு விளக்கு, விளங்குதா? அது கீழே பச்சை விளக்கு. நீங்கள் இப்படி கடவைகள் பார்த்திருக்கிறீங்களா? மின்னொளி செய்கை உள்ள கடவைகள். அப்ப நீங்க இதுல எந்த லைட் எரிஞ்சால் பாதைய கடப்பீங்க? சாரி, அது சிவப்பா. எந்த லைட் எரிஞ்சால் பாதைய கடப்பீங்கம்மா? பச்சை. சிவப்பு இருந்தா என்ன செய்வீங்க? நிக்கணும். இது எங்க இருக்குது? பாதையில தானே, ஒரு தெருவில தானே. சீக்கிரம் சொல்லுங்க, இது எங்க இருக்கு? தெருவில தானே அம்மா? தெருவில ஒரு பாதசாரி கடவையில தானே இப்படி இருக்குது. இப்படி பாதசாரி கடவை இருக்கு, அது எல்லோ லைனா இருக்குன்னு நான் இப்ப சிவப்புல காட்டுறேன். இப்படி பாதசாரி கடவையில தானே இருக்கும். ஆம் சார். ஓ,
அப்ப இந்த பாதை யாருக்கு பாவனைக்கு கூடுதலா இருக்கும்? பாதசாரிக்கா வாகனாதிகளுக்கா? பாதை ரோட்டு, அதாவது பாதை நடக்கிற பாதை அல்ல, தெருவிந்த மெயின் ரோட். இதுல வாகனங்களுக்கு அதிக நேரம் கொடுக்கணுமா, பாதசாரிக்கு அதிக நேரம் கொடுக்கணுமா? நடக்கிறவைக்கா? பாதசாரிகளுக்கு. பாதசாரிக்காக நேரம் கொடுக்கணும். அப்ப வாகனங்கள் எல்லாம் நின்று பிளாக் ஆகிருந்தோம். வாகனங்களுக்கு தானமா அதிக நேரம் வழங்கணும். இங்க வேறுங்கோ, இதுல சிவப்பு நிறம் 90 செகண்ட் எரிகின்றது என்றால் அந்த நேரம் வாகனங்கள் போகலாம் என்றாதானே கருத்து. சிவப்பு நிறம் ஒளிரேக்க நீங்க வாகன பாதையை கடக்க இல்லை தானே அம்மா? அப்ப நீங்க சிவப்பு நிறம் ஒளிரேக்க பாதை கடக்க இல்லை என்றால் அந்த நேரம் அதாவது மக்கள் பாதையை கடக்க முடியாது, வாகனங்கள் சென்று கொண்டிருக்கும். அப்ப வாகனம் செல்வதற்குத்தான் அதிக நேரம் 90 நிமிடம் இந்த செகண்ட் 90 செகண்ட் இந்த சிவப்பு விளக்கு ஒளிந்தால் அதுக்கு பிறகு 15 செகண்ட் இந்த விளக்கு ஒளிரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? ஓ சரி. அப்ப இப்ப சொல்லப்படுது இதுல முதல்ல எது ஒளிருது என்றால் சிவப்புத்தான் ஒளிரும் என சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பாருங்கோ, இந்த 300 செகண்ட்ல முதல்ல சிவப்பு 90 செகண்ட் ஒளிந்தால் அடுத்து 15 நிமிடம் பச்சை ஒளிரும், திரும்ப 90 சிவப்பு ஒளிரும், திரும்ப 15 பச்சை ஒளிரும், திரும்ப 90 சிவப்பு ஒளிரும். இப்படி மாறி மாறி ஒளிந்து கொண்டிருக்கும். கவனமா கேளுங்கம்மா. இப்ப அதாவது சிவப்பு ஒளிருகின்ற நேரம் 90 செகண்ட், பச்சை ஒளிருகின்ற நேரம் 15 செகண்ட். அப்ப இரண்டும் ஒரு தடவை ஒளிர 105 செகண்ட் செலவாகும். அப்ப நாங்க பார்க்கணும் 300ல எத்தனை 105 இருக்குன்னு பார்க்கணும். அப்ப 105ஆல வகுக்கணும். வகுத்தால் எங்களுக்கு தெரியும் 3 வர முடியாது என்றால் 15 வர முடியும். அப்ப 2 தான் வரும். தயவு செய்து மற்றவர்கள் கதைக்காதேங்கோ, இது கூட டிஸ்டர்பன்ஸா இருக்கு மற்றவர் கதைக்கிறது. அதாவது விளங்குது இல்லை அவர்களுக்கு, அவர் தங்கள வீட்டுல தான் இருக்கிறோம் என்று கதைக்கிறார்கள். ஆனால் அது டிஸ்டர்பன்ஸ். தயவு செய்து ஒருவரும் கதைக்க வேண்டாம், மியூட் பண்ணி இருங்க. அந்த பிள்ளைக்கு இந்த விடவிளக்கத்தை வழங்குற போது மற்றவர்களும் தெளிவு பெறட்டும். சரி, இப்ப பாருங்கோ, இதுல 90 மீதியாக இருக்கின்றது. அப்ப 2 தடவையும் 90. அப்ப இது இந்த கருத்து என்னன்றார் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கம்மா. ரெண்டும் ஒளிர எடுக்கின்ற தொடரான அவகாசம் 105 செகண்ட். உங்களுக்கு தெரியும் 5 நிமிடத்துல பச்சை எவ்வளவு நேரம் ஒளிரும் என்று தான் கேட்கப்படுகின்றது. அப்ப 90 செகண்ட் நாங்க 2 ஒளிர 105 செகண்ட். அப்ப 300 105ஆல வகுத்தால் இரண்டும் 90 செகண்ட் மிகுதியாக இருக்கின்றது. 90 என்று சொல்லலாது, அதாவது 90 செகண்ட் மிகுதியாக இருக்கின்றது. 2 ஒன்று என்று வைத்துக் கொள்வோம் 90 செகண்ட் கணக்குக்கு. அப்ப இதுல என்ன விளக்கம் என்றால் சிவப்பும் மின்குமிழ் 3 தரம் ஒளிருகின்றது. அதுக்குள்ள பச்சை எத்தனை தடவை ஒளிருது என்றால் 2 தடவை தான் பச்சை 2 தடவை ஒளிர்கின்றது. அப்ப அது ஒளிருவதற்கு செலவாகின்ற நேரம் 30 செகண்ட். இப்ப நான் திரும்ப ஒரு விளக்கம் தாருன்னா எனக்கே திருப்தி இல்லாம இருக்கின்றது. இந்த மியூட் பண்ணுகிறார்கள் இல்லையாக்கள், அதான் உள்ள இடையூறாக இருக்கின்றது. அவர்களுக்கு இதுல பரிச்சயம் இல்லாம இருக்கின்றது. சரி கவனிங்கோ, ஒரு தடவை சிவப்பும் பச்சையும் ஒளிர 105 செகண்ட்கள், 5 நிமிடத்துல 300 செகண்ட்கள், 300 செகண்ட்ல 2 210 இருக்கின்றது. 210 போனா மிச்சம் 90. அப்படி என்றால் 3 தரம் 90 நிமிடத்துக்கு உரியது ஒளிரும். 2 தடவை மிகுதி 15க்கு உரியது ஒளிரும். அதுக்கிடையில இடைவெளி 2 தான். அப்ப 2 15 செகண்ட் பச்சை ஒளிருகின்ற நேரம் 30 செகண்ட் என்பது கேள்விக்கான விடை. இப்ப இந்த ஒரு பிள்ளைக்குத்தானே இதை விளக்கம் வழங்குறேன். இப்ப அக்ஷயா, உங்களுக்கு இந்த கேள்விக்கான விடை விளக்கம் விளங்கிவிட்டதா? உங்களுக்கு விளங்கி இருந்தா எனக்கு திருப்தி. ஏனென்றால் உங்களை போலதானே உங்களோட வயதத்தவர்களாக மற்ற பிள்ளைகளும் இருப்பார்கள். அப்போ இப்ப விளங்கி இருக்கும். விளங்கினதை நீங்க இப்ப தெளிவுபட மீள சொல்லுங்க பாப்போம். ஒரு 90 செகண்டுக்குள்ள சிவப்பு நிறம் 90 செகண்டும் பச்சை நிறம் 15 செகண்டும் தந்திருக்கிறோம். ஆமாம்.
மற்றது என்ன 5 நிமிடத்துக்குள்ள மொத்தமா எத்தனை செகண்ட்கள் இருக்குன்னு பார்த்தா 60. ஒரு நிமிடத்துல 60 செகண்ட் படி பார்த்தா 5 நிமிடத்துக்குண்டா 60 5ஆல பெருக்கணும். ஓ பெருக்கினா 300. ஓ 60 5ஆல பெருக்கினா 300. சரி ஓகே சொல்லுங்க. ஏன்னா 90 செகண்டையும் 15 செகண்டையும் கூட்டணும் நாங்க. ஓ என்னடா 90 ஒரு ஒளிரும் 15 ஒரு இது சிவப்பு இது பச்சை மொத்தம் கூட்டினால் 105. 105. அந்த 105 நாங்க 300ஆல பிரிக்கணும். ஓ 300 105ஆல வகுக்கணும். 105 300ஆல இல்ல 300 105ஆல வகுத்தால போல வருமம்மா. ரெண்டும் 90 செகண்ட்கள் மீதியாக கிடைக்கும். வெரி குட். இது 90 செகண்ட்கள் மிகுதியாக இருக்கின்றது. சரி சொல்லுங்க. அப்ப இந்த கருத்து என்ன? 2 தரம் சிவப்பு ஒளிர்வதும் 2 தரம் பச்சை ஒளிர்வதும் 90 செகண்ட் இருக்கின்றால் இன்னொருக்கா சிவப்பு ஒளிர்வது என்றதான் கருத்து. அப்ப மொத்தத்துல 3 தடவை சிவப்பு ஒளிர்கின்றது 2 தடவை பச்சை ஒளிர்கின்றது என்பதுதான் கருத்து. அப்ப 2 தடவை ஒளிர 15 படி 30 செகண்ட் செலவாகும். சரி உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே தான் சார். இல்ல நான் சொன்ன மாதிரியே அது இந்த படங்கள்ல வார ஜோக் மாதிரி இருக்குது. வடிவேலு ஜோக் மாதிரி அப்படி இல்லையம்மா நீ சொல்லு. இது ஒரு ஜோக் இருக்கம்மா. அதாவது கவுண்டமணி வடிவேலுவின் கவுண்டமணி செந்தில்ட ஜோக்கில அதாவது புஷ்பம் என்பதை புஷ்பம் பண்ணி சொல்லலாம் புஷ்பம் பண்ணி சொல்லலாம் என்றுட்டு செந்தில் சொல்லுது. ஐயா நீங்க சொன்ன மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி சொல்லலாம். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி என்று சொன்னதில்லை. நீ விளக்கம் சொல்லம்மா. சொல்லு கட்டிக்கார பிள்ளை சொல்லம்மா. பிரிக்க ரெண்டும் 90 செகண்ட் மீதியும் வருது. ஆமாம். அப்ப 90 அந்த சிவப்பு நிற மின்குமிழுக்கு 90 செகண்ட் படியா 3 தடவை ஓடிட போகாது. ஓ வெரி குட். 15 செகண்ட் வந்து 2 வந்ததுனால 92 15 பச்சையும் 2 தடவை தான் ஓடிட போகுது. சிவப்பு 3 தரம் ஒளிருது பச்சை 2 தரம் ஒளிரப்போகுது அந்த நேரத்துக்கு. அப்படித்தானே பச்சை 2 தரம் ஒளிருது. சரி ஓகே. அப்ப நாங்க ஒரு தடவை ஒளிரக்கு 15 செகண்ட் 2 தடவைக்கு 30 செகண்ட். சரி ஒரு தடவை ஒளிர 15 செகண்ட் அடுத்தது 15 செகண்ட். தற்செயலாக இந்த கேள்வியில சிவப்பு நிற மின்குமிழ் எத்தனை தடவை ஒளிரும் என்று கேட்டிருந்தா என்ன விட சொல்லுங்க. 93ஆல பெருக்கணும். 90 3ஆல பெருக்கினால எவ்வளவு சொல்லுங்க. 9 3ஆல பெருக்கி பாருங்க. 27ஓட செவிர போடுங்கோ. 270. எவ்வளவுமா? 270. 270 செகண்டோட அந்த ரெண்டும் பச்சோல் இந்த 30 செகண்ட் கூட்டினால் எவ்வளவு? 300. அப்ப கேள்வி சரியா? ஆம் சார். வெரி குட். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் நீங்க சின்ன பிள்ளைகள் ஆனாலும் நீங்க மிகுந்த ஆற்றல் உள்ள திறமை உள்ளவர்களாக இருப்பது பாராட்டுக்குரிய விடயம். சரி நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம்.